ஏஎம்டி சைக்கிள்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கரெக்டா? ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான என்ட்ரிஸை பார்ப்போம்? ஜென்ரலாக நம்ம பார்க்குற என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? இதை வந்து அக்குமுலேஷன் சொல்லுவோம், கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபேஸை வந்து நம்ம மேனுப்புலேஷன் லெக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபைனல் லெக்கை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்ட்ரிபியூஷனாக எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ஏஎம்டி சைக்கிள் எப்படி நடக்குது? இதை PO3ன்னு சொல்லலாம், கரெக்டா? பவர் ஆஃப் 3. இப்போது இந்த மூணையுமே நம்ம வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து பாயிண்ட்டு. ஸோ இந்த ஏஎம்டி சைக்கிளில் எவ்ரிடே நம்மளால் பிடிக்க முடியுமா? எவ்ரி மினிட் பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த ஏஎம்டி சைக்கிளை டைம் பேஸ்டாக தான் நம்ம வந்து ஐசிடி வந்து எடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். ஸோ நம்ம வந்து ஒரு எவ்ரி சைக்கிள்குள்ளே தான் நம்ம எடுக்கிறோம். 30 மினிட்ஸ், 60 மினிட், 90 மினிட்ஸ், 240, அது எவ்வளோ மணி நேரம் வேணாலும் இருக்கலாம். பட் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள்லையும் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். இப்போது 90 மினிட் சைக்கிளில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஓகேவா? 90 மினிட் சைக்கிள்னா என்ன ஆகுது? 90 மினிட் சைக்கிள்ன்றது என்ன? 3 30 மினிட்ஸ் கேண்டில் அதுக்குள்ளே இருக்கும், கரெக்டாக? அப்போ ஒரு 1.5 மணி நேரம். ஸோ இந்த 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கிறத தான் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயும் இந்த ஏஎம்டி நடக்கும். அதே மாதிரி ஒரு 90 மினிட் சைக்கிளும் இந்த ஏஎம்டி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போகும். இது ஒரு 90 மினிட்ஸ், இது ஒரு 90 மினிட்ஸ், இது ஒரு 90 மினிட்ஸ். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு டெய்லி டே ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஒரு நாளோட கம்ப்ளீட் இதையே பிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனே நான் பிடிக்கணும், இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன செஷன், ஒரு செஷனுக்குள்ளே இருக்கேன், நான் அந்த செஷனுக்குள்ளே நடக்கிற டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் நான் பிடிச்சா போதும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ஏஎம்டி. ஆனால் இந்த ஏஎம்டியை நம்ம இது வரைக்கும் என்னவா பார்த்துருக்கோம்னா கேண்டில்ஸ்லேயே பார்த்து பழகிட்டோம். கேண்டில் என்ன பார்த்தோம்? கேண்டிலோட ஓப்பன், கீழே வந்து மேனுப்புலேஷன் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படியே பார்த்து பழகிட்டதுனால நம்மளால் வந்துட்டு அந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது, கீழே போகிறது, மறுபடியும் வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மேலே போய் க்ளோஸ் ஆகுறது. ஸோ அது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்படி கேண்டில் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க, அப்புறம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போய் அழகாக வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சிரும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெக்கை பிடிக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இங்கே எப்படி சொல்கிறது? இந்த கேண்டில் பை தான் ஆகுமா செல்லு தான் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஏஎம்டி ஸ்ட்ரக்சரு 90 மினிட் சைக்கிள்க்கு உள்ளே பார்த்து பிடிச்சா நமக்கு ஈஸி. ஏன்னா இப்போ ஐசிடி படி எவ்ரி 10 மினிட்ஸ், எவ்ரி 30 மினிட்ஸ், எவ்ரி 1 ஹவர், எவ்ரி 2 ஹவர்ஸ், எவ்ரி 4 ஹவர்ஸ், எதில் வேணாலும் இந்த சைக்கிளை பிடிக்கலாம். ஆனால் ஒரு நாளோட சைக்கிளை பிடிக்கணும்னா நமக்கு இந்த 90 மினிட் சைக்கிள் தான் இருக்கிறதுல பெஸ்ட் சைக்கிள். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டைம் ஃப்ரேமை வந்து அலைன் பண்ணி நம்ம வந்து என்ட்ரிஸை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறதா இருக்கிற மாடல் வந்து நம்ம எப்பயுமே ஐசிடி ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய மாடல் என்ன? ஐசிடி ட்ரேடர் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணுவாங்க? எல்லாருக்குமே ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், இல்லை வந்து எஸ்எம்சி, இல்லை ஐசிடி, இல்லை இப்போ ஏதோ ஒன்று, எல்லாருக்குமே ஒரு மாடல் இருக்கும். அதுக்கு வின் ரேஷியோன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஐசிடி ட்ரேடர்ஸ்க்கு மாடல்னு ஒன்று கிடையாது. அந்த மாடலை நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன், என்ட்ரி க்ரைட்டீரியா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக மாடலே நம்ம சொல்லணும். இந்த 50% வின் ரேஷியோ, 80% வின் ரேஷியோ, அதெல்லாமே ஒரு புல்ஷிட் தான். அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ். அது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்களோட ஓன் பர்ஸ்பெப்ஷனில் அவங்க பார்க்குற கண்ணுக்கு, அவங்க கண்ணுக்கு இது ப்ரைஸ் எப்படி பிரிண்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து மாடலாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த யூடியூப்பில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருந்தும் அதை நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்து அவன் ஒரு மாடல் சொல்லுவான் 85%, 87.5% வின் ரேஷியோம்பான். அதை நம்ம எப்படி போய் கண்டுபிடிச்சி எங்கே போய் எடுக்கிறது? அவன் அழகாக சொல்லிட்டு போயிடுவான், இந்த இடத்துல நடந்துச்சு, இங்கே எடுத்தேன்னு. ஆனால் அது நம்மளால் எவ்ரிடே அது எப்போ தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஐசிடி சொல்கிற மாதிரி ஒன்லி பியூர் அல்கரிதமிக் ப்ரைஸ் ஆக்ஷன், அவ்வளோதான். ஆல்கோ வந்து என்ன பண்ண போகுது? ஆல்கோ எவ்ரி 90 மினிட்ஸ் என்ன பண்ணோம், அது வந்து எப்படி வந்து ப்ரைஸை வந்து எடுத்துக்கிட்டு ப்ரைஸை பிரிண்ட் பண்ணிட்டு போகுது. அப்போது இந்த ஏஎம்டி சைக்கிளில் ஆக்சுவலாக என்ன நடக்குது? இந்த மெனிப்புலேஷன் லெக்கில் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போது ஐசிடி நம்மக்கிட்ட சொன்னது என்ன? ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எப்போ உள்ளே வராங்களோ அப்போ நீயும் உள்ளே
உள்ளவா, அவங்க வைக்கிற ஸ்டாப் லாஸ்லேயே நீயும் ஸ்டாப் லாஸ் போடு, அவங்க வைக்கிற டிபிலே நீயும் டிபி வை, அவ்வளோதான். அப்போது ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எப்போ என்ட்ரு ஆகுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது இப்போ நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின். எந்த இடத்துல வரான்னு தெரியாது, ஆனால் அவன் ஒன்ஸ் உள்ளே வந்தான்னா அவ்வளோதான், வெளியே போயிடும் மார்க்கெட்டு. அப்போது நம்மளால அந்த 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 ஒரு குயிக் இதை வந்து பிடிக்க முடியாமல் தவிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த என்ட்ரி மாடலை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஐசிடி ட்ரேடருக்கு என்ன மாடல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐசிடியோட மாடலே வந்து பிடிஆர்ஏஸ் தான். இந்த பிடிஆர்ஏஸை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த பிடிஆர்ஏஸ்னால் என்ன, நம்மளுக்கு இந்த பிடிஆர்ஏஸில் என்னெல்லாம் கிடைக்கும்? ஆக்சுவலாக பிடிஆர்ஏஸில் எஃப்இஜி இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த எஃப்இஜியில் வந்து என்ன இருக்கும், பிசி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிபி இருக்கும். சிபின்னா என்ன, பிசின்னா என்ன, பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி, செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னா இது வந்து சிபி, அதாவது செல் சைடில் இம்பேலன்ஸ், ஓகேவா? சிபினா செல் சைடில் இம்பேலன்ஸு, பை சைடில் இன்எஃபிஷியன்சி. அப்போது செல் சைடில் இம்பேலன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ பை சைடில் இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா பை சைடில் ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக ப்ரைஸ் டெலிவரி ஆகியிருக்கணும், ஆனால் ஆகலை. அப்போனா என்ன அர்த்தம், பை சைடில் வந்து ஒரு இன்எஃபிஷியன்சி, இன்னும் குறைகள் இருக்குது அங்கே, கரெக்டாக? அப்போது செல் சைடில் இம்பேலன்ஸ் இருக்குது, செல் சைடில் வந்து எம்டியாக இருக்குது, பை சைடில் அது போய் ஃபில் பண்ணாததுனால அங்கேயும் வந்து இன்எஃபிஷியன்சி இருக்குது. அதை தான் வந்து அவர் வந்து சிபின்னு சொல்லுவார். அதே மாதிரி பிசியும் அதே தான், பை சைடில் இருக்கிற இன்எஃபிஷியன்சி இது எல்லாத்தையுமே வந்து பிசி சிபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃப்இஜி ஃபஸ்ட்டு, ஓகேவா? அடுத்து நமக்கு ரெண்டாவது பிடிஆர்ஏவாக என்ன எடுத்துக்குவோம், ஆர்டர் பிளாக் எடுத்துக்குவோம், ரைட்? அடுத்து என்ன எடுத்துக்கலாம், வால்யூம் இம்பேலன்ஸ், கரெக்டாக? அடுத்து என்ன எடுத்துக்கலாம், ப்ரீவியஸ் டே ஹை, இதுலேயே வந்து ப்ரீவியஸ் டே லோ, அடுத்து ப்ரீவியஸ் வீக் ஹை, கரெக்டா? அடுத்து ப்ரீவியஸ் வீக் லோ, அடுத்து செஷன் லிக்விடிட்டி. இந்த மாதிரி நம்ம வந்து பிடிஆர்ஏஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே போகலாம், கரெக்டா? இப்போது இது எல்லாமே வந்து என்னது, ஐசிடியோட பிடிஆர்ஏஸ், கரெக்டா? இந்த பிடிஆர்ஏஸ் தான் நம்மளுடைய என்ட்ரி மாடல்ஸே. இந்த பிடிஆர்ஏஸ்க்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் கொடுக்குமோ அதை தான் நாம் ட்ரேட் பண்ண போகிறோம், கரெக்டாக? இப்போது ஒரு பை சைடு இம்பேலன்ஸில் இது ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும், கரெக்டாக? ஒன்ஸ் இந்த செல் சைடு இம்பேலன்ஸில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா திரும்பவும் வந்து என்ன ஆகிடும், இதை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் செல் சைடு போயிடும். அப்போது இதை எப்படி நம்ம வந்து இந்த பிடிஆர்எஸ்க்குள்ளே ப்ரைஸ் வரும்பொழுது ஒரு செஷனோட லிக்விடிட்டி எடுத்தால் ஆப்போசிட் செஷன் லிக்விடிட்டியை தேடி போகும், ஒரு வீக்கோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அடுத்த வீக்கோட ஹைக்கு போகும், டேவை லோவை ஸ்வீப் பண்ணிட்டோ இல்லை ஹையை ஸ்வீப் பண்ணிட்டோ ஆப்போசிட் போகும். அப்போ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரைஸுடைய டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரைஸில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐசிடியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, ஐஆர்எல் டு இஆர்எல், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் வந்து இஆர்எல் ஐஆர்எல் இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இது இஆர்எல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்சுனா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனோட இன்டர்னல் ரேஞ்சுக்கு வந்திருக்கும், வந்து மறுபடியும் மேலே போயிட்டு இந்த லெக்கில் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும். இந்த இடத்துக்கு மார்க்கெட் போகிறப்ப இது வந்து என்ன ஆகிடும், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து போகிறப்ப இது வந்து என்னவா மாறிடும், இது ஐஆர்எல்லாக மாறிடும். ஒன்ஸ் இது ஐஆர்எல்லாக மாறிடுச்சு, இந்த இடத்துல இருக்க ஐஆர்எல்ல போய் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணோம், அடுத்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை பார்க்கும். அப்போ இந்த லோ அதுக்கு என்னவா தெரியும், இஆர்எல்லாக தெரியும். ஸோ அதை தான் நம்ம வந்து ட்ரான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது இஆர்எல்லாக தெரியும். ஒன்ஸ் இஆர்எல் எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் லெக் இருக்கு இல்லையா, இந்த லெக்கில் இருக்க இன்எஃபிஷியன்சி இல்லை வந்து இதில் இருக்க ஆர்டர் பிளாக்கோ இது வந்து என்னவா மாறிடும், அடுத்து இஆர்எல்லாக மாறிடும். உடனே ப்ரைஸ் என்ன பண்ணும், இஆர்எல்ல போய் எடுக்கும். பயாஸ் எப்படி புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கிறத பொறுத்து ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரியான இஆர்எல் ஐஆர்எல் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த சினாரியோ நமக்கு பேசிக்காகவே தெரியும். அப்போது இந்த இடத்துல நம்ம ஐசிடி ட்ரேடர் பண்ண வேண்டிய வேலை என்னன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போது இந்த என்ட்ரி மாடல்ன்ற பேரில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் எனக்கு இதுதான் வரணும், இல்லை அவங்க சொன்ன இது வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை அதனால் நான் எடுக்கலை அப்படின்னு மற்றவங்க மேலே நம்ம டிபெண்ட்டாக இருக்காமல் ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா 4 hour எஃப்இஜினா 15 minutes,
1 hour FEGனா 5 minutes. ஸோ 15 minutesனா 1 minute. அப்போ நமக்கு வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்ன்றது நல்லாவே தெரியும். அப்போ டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக விஷயங்கள். ஓகேவா? இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன? ஓகே, ஒன்ஸ் ஹை டைம் ஃப்ரேம் PDRSக்குள்ளே மார்க்கெட் வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டு இங்கே வந்துருச்சு, ஓகே ஃபைன். இந்த மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? ரெண்டாவது வேலை என்ன? நம்ம பார்க்க வேண்டியது ஒன்ஸு லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க்கணும். கரெக்டா? இதில் லிக்விடிட்டி ஸ்வீப்போ அல்லது லிக்விடிட்டி கிராப். ஓகேவா? ஸ்வீப்பு ஆர் ஸோ லிக்விடிட்டி கிராப். ஸோ நமக்கு எய்தர் ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணணும்? மார்க்கெட்டில் நமக்கு இந்த PDRSலேருந்து நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறது MSS, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்? இன்னொரு எல்லாருமே நம்ம ICT ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்க்குறது SMT தான். ஒன்ஸ் SMT கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா யூஸ்வலாக வந்து அதில் க்ரியேட் ஆகிற PDRAல நம்ம என்ன பண்ணிடுவோம்? என்ட்ரி ஆயிரும் ட்ரேடில். கரெக்டாக? ஆனால் இதில் இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய மாடலில் மூணாவதாக நம்ம சேர்க்க போகிறது மேக்ரோ. ஓகேவா? இந்த மேக்ரோவில் நமக்கு என்ன நடக்கணும்னா பர்ஜுன்னு சொல்லி ஒன்று நடக்கணும். பர்ஜு நடந்தால் தான் நம்மளால் வந்து என்ட்ரி போகணும். அது ஒரு கன்ஃபர்மேஷன். நாலாவது கன்ஃபர்மேஷன் வந்து ஓபி. அதாவது என்னன்னா ஆர்டர் பேரிங். அதாவது இந்த பர்ஜும் ஆர்டர் பேரிங்கும் ஒன்று தான். ஸோ இந்த விஷயம் நடந்தால் எக்ஸ்டர்னலாக இது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா தைரியமாக வந்து என்ன பண்ணலாம்? என்ட்ரி போகலாம். ஸோ இந்த என்ட்ரி போகிறதுக்கு நமக்கு இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறது நல்லது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்து என்னது? வேலிட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இதை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னா டைம் சைக்கிளை அலைன் பண்ண கற்றுக்கணும். ரைட். அதுக்கு முக்கியமான விஷயம் மேக்ரோன்னா என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் MSSனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். SMTனா என்னன்னு தெரியும், கோரிலேட்டட் பேரோட இது. அதே மாதிரி மேக்ரோ இஸ் நத்திங் பட், மேக்ரோன்னா என்னன்னா நான் சொல்லிடுறேன். XX 45 to XX 15 இவ்வளோதான். அதாவது என்னன்னா சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது XXன்றது எந்த மணி நேரமாக கூட எடுத்துக்கோங்க. நியூயார்க் ட்ரேடிங்கு இல்லை எதுவோ ஒரு 1 o'clock இருக்கலாம், 2 o'clock இருக்கலாம், 3 o'clock, 4 o'clock, இது 12 மணி நேரம், 24 மணி நேரத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோடைய 45 minutes to நெக்ஸ்ட் 1 hour 15 minutes. அப்போ என்ன ஆகுது? இப்போ லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு இது 1 மணின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 1 மணி அப்படின்னா 1:45 2:15. கரெக்டா? அப்போ அதுதான் வந்து மேக்ரோ. அப்போது இந்த மேக்ரோ ஹவர்ஸில் இந்த பர்ஜ் நடக்கணும். ஓகேவா? ஆர்டர் பேரிங் நடக்கணும். இது ரெண்டும் நடந்திருந்தா இதுக்கப்புறம் நீங்கள் SMT MSS பார்த்து என்ட்ரி போனீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை ஈஸியாக நம்மளால் வந்து பண்ணிட முடியும். இந்த மேனிப்புலேஷன் லெக்குன்றது இந்த ஏரியாஸில் இந்த மேக்ரோ டைமில் நடக்கும். இந்த மேக்ரோ டைமில் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த PDRAஸில் மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி மேக்ரோ ஹவரில் வந்து மார்க்கெட் இந்த விஷயத்தை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கிற SMT ப்ளஸ் MSSல கிரியேட் ஆகிற ஒரு லெக்கில் உங்களுக்கு வந்து ஒரு PDRA கிடைக்கும். ஒரு FEGயாக இருக்கலாம், FEGயாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ உங்களுக்கு இங்கே CASD MSS கிடைச்சே தீரும். அப்போ CASD கிடைக்கிதுனாலே அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதில் ஒரு FEG இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா இந்த மார்க்கெட்டு அதுக்கப்புறம் கீழே வரவே வராது. தானாக இந்த ஏரியாவை விட்டே வெளியே ஓடி போயிடும். அதாவது பைசைட் லிக்விடிட்டி நோக்கி வேகமாக போயிடும், நிற்கவே நிற்காது. நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு இது போவானா மாட்டானான்னு தவிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு அக்யூரேட்டான
ஒரு என்ட்ரி மாடல் தான் நம்ம இப்போ செட் பண்ணுறது. இதை வந்து எனக்கு செட் ஆகுமா, உனக்கு செட் ஆகுமா, இந்த பேருக்கு செட் ஆகுமா, அந்த பேருக்கு செட் ஆகுமா பயப்படவே தேவையில்லை. இது எல்லா பேருக்குமே செட் ஆகும், எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே அல்கரிதமிக் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நடக்குது. அதனால் ஆல்கோ தான் ப்ரைஸை வந்து டெலிவரி பண்ணுது. ஆனால் அந்த பேருக்குன்னு சில கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை மட்டும் கற்றுக்கிட்டு அந்த ஒரு ஏன்னா இப்போ ஒரு பேருமே வந்து இந்த ஏரியாஸில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுறதுன்றது சில பேர்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக வரும், சில பேர்ஸ் வந்து ரொம்ப ஈக்குலிபிரியம் வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு போகும் லைட்டாக. ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றபடி வந்து அந்த ப்ரைஸை வந்து பேக் டெஸ்டிங் பண்ணி நீங்கள் வந்து அழகாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஸோ நம்ம செய்ய வேண்டியதை லைவாக இன்றைக்கி நம்ம லைவாகவே பார்த்த ஒரு இது இருக்குது, நேற்று பண்ணதும் இருக்குது. ஸோ இந்த ஏஎம்டி செஷனை நம்ம எப்படி அலைன் பண்ணலான்றதை இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ யூரோவில் இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் நடந்ததுலேருந்து நான் அப்படியே ரிவர்ஸில் போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா அமர்? இது தெரியுது இல்லையா? ஒன்றும் இல்லை, இதை நம்ம வழக்கமாக பண்ணுறதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட், ஃபைன். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே ஒரு 5 மினிட்ஸில் இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த 90 மினிட் சைக்கிள்னா என்னன்னு ஃபஸ்ட்டு இதோட டைம்ஸ் அலைன் பண்ணிடலாமா? 90 மினிட் சைக்கிளோட டைமை நான் சொல்லிடுறேன் முதல்ல. 90 மினிட் சைக்கிள் எப்பயுமே வந்து 90 மினிட்ஸை நான் லண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏஷியா நம்ம யூஸ்வலி ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ லண்டன்லேருந்து போவோம். லண்டனில் மார்க்கெட் வந்து ஆக்சுவல் சைக்கிள் வந்து 2:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 2:30 AM இது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏஎம்லேருந்து போவோம். 2:30 AM மார்க்கெட்டு அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு போகும். 1.5 மணி நேரம்னா 4 AM. ஓகேவா? ரைட். அடுத்து மார்க்கெட் எங்கே போகும்? 4 o'clock 4 AM டு வாட்? 5:30 AM. கரெக்டா? 5:30 AM போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது? மறுபடியும் 5:30 என்ன ஆகுது? அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது 5:30 AM. 5:30 AM டு 7 AM. 7 AMக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நியூயார்க்கோட கில் ஜோன் ஸ்டார்ட் ஆகிற டைம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ரைட்டு. இது வந்து லண்டனுக்கு. அடுத்து நியூயார்க்குக்கு. ஸோ நியூயார்க்கில் 2 இருக்குது. நியூயார்க்கில் வந்து ஏஎம் இருக்குது, சாரி என்ஒயில் ஏஎம் செஷன் இருக்குது. ஏஎம் செஷனோட டைமிங் என்ன? 7 o'clock ஆரம்பிக்கும். 7 AM டு 8:30. 8:30க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 8:30க்கு என்ன ஆரம்பிக்கும்? சிகாகோ மெர்கண்டைல் சிஎம்இ ஓப்பன். கரெக்டாக? 8:30 ஓப்பனிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம என்ன? 8:30 டு என்னது? 10 o'clock. 10 AM. ஸோ இப்போ இந்த 10 o'clock என்ன ஆகுது? சில்வர் புல்லட் ஸ்டார்ட் ஆகிற டைமா? ரைட், ஓகே. 10 AM. 10 AMலேருந்து 11:30. 11:30 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது? ட்ரேட் ஆகுது. 11:30லேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா பிஎம் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து பிஎம் செஷன் 11:30லேருந்து பிஎம் செஷன் வந்து 11:30 டு என்ன ஆகுது? 1 o'clock வரைக்கும் போகுது. 13 போட்டுக்கலாம், அப்போ தான் புரியும். ஸோ அடுத்து 13லேருந்து 13 PM டு என்ன ஆகுது? 2:30. அப்போ 14:30. அடுத்து 14:30லேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது? 2:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போகுது. அப்போ நம்ம வந்து 16 வச்சுக்கலாமா? ஸோ இதுதான் பிஎம் செஷனுடைய நம்மளுடைய சைக்கிள், 90 மினிட் சைக்கிள். இப்போ இதை வந்து இதுக்கு அப்படியே பிஃபோராகவும் அட்வான்ஸாக வச்சுக்கலாம். எப்பயுமே இந்த செஷன் டைமிங்கை மார்க் பண்ணிக்கணும். இந்த சைக்கிள் டைமிங்கில் இருக்கிற என்னது? நம்மளுடைய மேக்ரோ. இந்த மேக்ரோவையும் இதையும் நம்ம ஒன்றா அலைன் பண்ணோம்னா என்ட்ரி வந்து உண்மையிலேயே சூப்பராக கிடைக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த டைமிங் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே போவோமா? ஓகே, ஃபைன். இப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து 11:30க்கு மார்க் பண்ணுவோம். ஓகே, 11:30. அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் போனால் 10 o'clock. 10 o'clockலேருந்து அப்படியே ரிவர்ஸில் போனோன்னா 8:30. 8:30. 8:30லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போனோன்னா 7 o'clock. 5:30. 5:30க்கு முன்னாடி என்ன இருக்குது? 4 o'clock.
இப்படி எல்லா செஷன்ஸ் இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 மினிட்டுக்கு போகிறோம். ஓகே, இப்போ 1 மினிட்டில் நம்ம இப்போ கடந்து வந்த ஒரு செஷனையும் பார்ப்போம். இப்போ 11:30லேருந்து 1 o'clock வரைக்கும் ஒரு செஷன் இருந்திருக்கோம்ல. ஓகே, ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இதுவுமே ஒரு செஷன் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, அடுத்து 2:30 வரைக்கும் ஒரு செஷனை போட்டுருவோம். 2:30 வேர் இஸ் 2:30 இதான் ஒரு செஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரன்னிங்கில் இருந்ததை விட்டுருவோம். இனிமேலுக்கு இப்போ மார்க் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட லோஸ் அண்ட் ஹைஸை நான் மார்க் பண்ணுறேன். இந்த செஷனோடது மட்டும், இந்த 90 மினிட் சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த 1.5 hours, இதை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்துக்கோங்க. இதோட ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்க ஹை, இந்த ஹை இங்கேருந்து இந்த ஹை இதான் லோ. கரெக்டாக ஒன்று டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுக்கோம், அப்போ ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இந்த செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே உங்களுக்கு என்ன தெரிய வருது? மார்க்கெட் என்ன தான் பண்ணியிருக்கு கரெக்டாக. இப்போ இப்படியே பார்ப்போம். நம்ம இன்றைக்கி நியூயார்க் செஷனில் நம்ம ட்ரேடுக்காக காத்திருந்தோம் கரெக்டாக, அதை பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக நமக்கு இங்கே 1 ஹவரில் என்ன இருக்குது? பிடிஆரையும் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. நம்ம இங்கே செலக்ட் பண்ணி இந்த பிடிஆர் என்ன? 1 ஹவரோட எஃப்இஜி, ரைட்? இதுதான் 1 ஹவர் எஃப்இஜி. நாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது எங்கே? இந்த 1 ஹவரோட எஃப்இஜிக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நாம் வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக, ரைட்? இப்போ 1 ஹவர்னால் நம்ம என்ன டைம் ஃப்ரேமு? 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஓகே, 1 ஹவரில் மார்க்கெட்டு வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத சும்மா பாருங்கள். இப்போ 1 ஹவரோட பிடிஆரை மார்க்கெட்டு எப்போ வருது? இங்கே 1 ஹவருக்கு பிடிஆரைக்கு எப்போ வருது மார்க்கெட்டு? கரெக்டாக பாருங்கள், 9:30க்கு அப்புறம் தான் வருது. ஸோ 9:30 என்ன? நியூயார்க்கோட ஆக்சுவல் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் கரெக்டாக. ஸோ இப்போது இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்கு முன்னாடி நடந்த செஷனை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நடந்த 90 மினிட் சைக்கிள் என்ன பண்ணியிருக்கு? கன்சாலிடேஷன் ஆயிருக்கா, விச் மீன்ஸ் அன் அக்குமுலேஷன் கரெக்டாக. ஒன்ஸ் அக்குமுலேஷன் நடந்ததுக்கப்புறம் 8:30 to 9 இந்த 10 o'clock நடக்கிற இந்த செஷனில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் செஷனோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பிடிஆரைக்கு வருது. ஒன்ஸ் பிடிஆரைக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குது நெக்ஸ்ட்டு சைக்கிளில் கரெக்டாக. நெக்ஸ்ட் சைக்கிளில் செஷனில் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இருந்த பை சைட் லிக்விடிட்டி, இது செல் சைட் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபைனல் செஷனில் என்ன பண்ணுது? மார்க்கெட்டு எக்ஸ்பேர்ட் ஆயிடுது. ஓகேவா, இப்போ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் லெக்கு. இந்த லெக்கை தான் நம்ம என்ன பண்ணணும்? பிடிக்கணும். இந்த லெக் ரெண்டுமே ஒன்று தான். இதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த லெக்கோட வேல்யூ மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ? ஒரு 40 பிப்ஸ். இது வந்து எங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணியிருக்கோம் நம்ம? இங்கே ரீசெண்டாக இருக்க பை ஸ்டாப்ஸ் கரெக்டாக. இப்போ இந்த பை ஸ்டாப்ஸ் தான் நம்மளுடைய டார்கெட்டு. அப்போது இதை எந்த டைமில் எந்த நேரத்தில் போய் எடுக்கிறான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ 90 மினிட் சைக்கிளில் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தாச்சு கரெக்டாக. 90 மினிட் சைக்கிள் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம், ரைட்? இதனுடைய க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. 90 மினிட் சைக்கிளை எப்படி வந்து முதல்ல ட்ரேட் பண்ணுறது? இதை பார்த்தா அவளை வந்து புரியவே இல்லையே அப்படின்னா இதை ரொம்ப சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ஆல்கோ வந்து இப்போ நீங்கள் இந்த செஷனில் இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 செஷனை தான் அது வந்து வாட்ச் பண்ணோம். அந்த 2 செஷனுடைய விச் மீன்ஸ் 3 hours பிஃபோர் அந்த செஷனுடைய ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து இப்போதைக்கு அந்த செஷனுக்கு லிக்விடிட்டி. இந்த செஷன் என்ன பண்ணோன்னா ப்ரீவியஸ் டூ சைக்கிள்ஸோடைய லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணோம். ஒன்ஸ் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் 2 செஷன்ஸோடைய லிக்விடிட்டியை இவன் இங்கே பாருங்கள், இதை முடித்து ஷிஃப்ட் கொடுத்தோன்னே இந்த செஷன் என்ன பண்ணுதுன்னா இது ரெண்டையும் போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வருது. இந்த செஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூ சைக்கிள். இப்போ புதுசாக ஒரு சைக்கிள் ஓப்பன் ஆனால் அது என்ன பண்ணுது? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சைக்கிளுடைய லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுது? மார்க்கெட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற லிக்விடிட்டிக்கு ஓடிடுது. இதுலேயே என்ன நடந்திருக்கு? ஏன் வந்து இங்கே வந்துச்சு? இது 2 செஷன் ஆச்சு. இப்போ இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கலாமேன்னா
நமக்கு நம்மளுடைய PDRAல டேப் ஆகிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் 5 மினிட்ஸில் நம்ம எங்கே காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த IFVGக்கு காத்துட்டு இருந்தோம். இந்த IFVGக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சோன்னே நம்ம என்ட்ரி மறுபடியும் அதுக்கு ரீட்ரேஸ் ஆனால் என்ட்ரினோம் எக்ஸாக்டாக என்ட்ரிக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இது இப்படி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. ரைட்டு, இதை வந்து நம்ம ஒரு வேளை பிடிக்கல. ரைட், அது தப்பு இல்லை. இதுக்கப்புறம் எப்படி இதை பார்க்கலான்னா அப்படியே ப்ரீவியஸ் செஷனுக்கு போவோம். ப்ரீவியஸ் செஷனில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துட்டே போவோம். இப்போது இந்த செஷனுக்கு வருவோம். இப்போது இது லண்டனா? லண்டன் வந்து பார்ப்போம். ஒரு 230 வரைக்கும் மார்க் பண்ணுவோமா? லண்டனில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது லண்டன். இப்போ லண்டன் வந்து பாருங்கள், இந்த செஷனுடைய இந்த சைக்கிளுடைய லோ அண்ட் ஹையை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி? அப்போ இந்த செஷனை நீங்கள் லண்டனில் சில்வர் புல்லட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ், அதாவது இந்த 230க்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் 2 சைக்கிள்ஸுடைய என்ன பண்ணணும், அதோட செஷன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக? 11:30. இப்போ இந்த 11:30க்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள் மார்க்கெட்டு. இப்போ இங்கே ஒரு செஷனில் நடந்திருக்கு. இது ஒரு சைக்கிள். கரெக்டாக? இப்போ அடுத்து இது ஒரு சைக்கிள். ரைட். இப்போ நான் லண்டனில் ட்ரேட் பண்ண போகிறேன். 2 o'clock லண்டன் ஓப்பன். 2 o'clock லண்டன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் 3 o'clock சில்வர் புல்லட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு சில்வர் புல்லட்டு கிடைக்கவே மாட்டேங்குது, இல்லை எனக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது தெரியலனா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பாருங்கள், திஸ் இஸ் ஏஷியா. கரெக்டாக? ஏஷியாவில் என்ன நடந்திருக்கு? 11:30லேருந்து 1:30 மணி. உங்களுக்கு ஜூடா ஸ்விங்கர் 12 o'clock மிட் நைட் ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டாக? மிட் நைட் ஓப்பன் ஜூடா ஸ்விங் எந்த பக்கம் நடந்திருக்கு? கீழே தான் நடந்திருக்கு. ரைட். ரெண்டாவது இந்த செஷன் அப்படியே பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு ஏஎம்டி. கரெக்டாக? மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு, கீழே வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிக்கிட்டு கீழே வந்து மேனுப்புலேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் செஷன், அதுக்கு ப்ரீவியஸ் செஷன். அப்போது இன்னும் மறுபடியும் என்ன பண்ணுவோம், நம்ம இதோடைய இன்னொரு செஷனுக்கு போவோம். அப்போ இன்னொரு செஷன் எத்தனை மணிக்கு? 11:30னா 10 மணி. கரெக்டாக? 10 o'clock. 10 o'clock. இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் செஷனுடைய இந்த சைக்கிளோடைய லோஸ். அப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, இது ரெண்டோடைய லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகி நெக்ஸ்ட்டு சைக்கிளில் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த PDRAல டேப் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நேராக இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டோடைய லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ண மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. கரெக்டாக? இப்போ இதை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மேலே நடந்திருக்கு. தெரியுதா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் எவ்வளோ அழகான ஆர்டர் ஃப்ளோ எங்கேயாவது குறை வச்சுட்டு போயிருக்கா? இல்லை. அதுக்கப்புறமும் பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்து ஷிஃப்ட் கொடுத்துட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகி மறுபடியும் என்ன பண்ணிருச்சு, செல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ரைட், இது இருக்கட்டும். இதில் நான் எப்படி என்னுடைய இப்போ நான் பேசின இந்த கீழே நான் பேசின என்ட்ரிஸை எப்படி நான் அலைன் பண்ணலாம் இந்த டைம் சைக்கிளை வாட்ச் பண்ணுறதுனால அப்படின்னா, எனக்கு மார்க்கெட் வந்து என்னுடைய PDRAக்கு வரும். கரெக்டாக? என்னுடைய PDRAக்கு வரும்போது நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய லிக்விடிட்டிஸ் எதுன்றதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் எந்த ஃபேஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது என்னுடைய PDRAக்கு மார்க்கெட் எந்த இடத்துல வரணும்னா மேனுப்புலேஷன் லெக்கில் தான் வரணும். ஏன்னா மேனுப்புலேஷன் லெக்கில் வந்தால் தான் நம்ம ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ண முடியும். கரெக்டாக? எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், மேனுப்புலேஷன் லெக்குக்கு அகெயின்ஸ்டாக தான் ட்ரேட் பண்ணணும். அப்போது எங்கே மேனுப்புலேஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு போக முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்போசிட்டில் தான் நடக்கும். கரெக்டாக? அப்போது மேனுப்புலேஷன் லெக்கை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சைக்கிளுடைய வேலை என்ன, அதோடைய லிக்விடிட்டிஸ் என்ன, அது அக்குமுலேட் பண்ணியிருக்கா இல்லை அது மேனுப்புலேட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம இருக்கமான்றதை நம்ம கற்றுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், 7 to 8:30க்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அக்குமுலேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மேனுப்புலேட் பண்ணி நம்மளுடைய PDRAக்கு வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. இப்போ இந்த PDRAக்கு வந்த டைமிங்கை பாருங்களேன். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி மேக்ரோவில் என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட்டு நேராக வந்து இந்த லோஸு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் லோஸ், எக்ஸாக்டாக இந்த லோஸை வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை செட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை பாருங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. கரெக்டாக? இந்த எஃப்இஜியோட ஓப்பனிங் ப்ரைஸ் பக்கத்தில்.
அதை மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இது ஷிஃப்ட்டுன்னு நினச்சிட்டு இங்கே என்ட்ரி போனாங்க. அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கரெக்டாக இங்கே வந்து இங்கே வந்து நம்ம பிடிஆரை விட்டு வெளியே போகுது. இந்த பிடிஆரை விட்டு வெளியே போகிறப்ப 5 மினிட்ஸ் போங்க. 5 மினிட்ஸில் போய் அந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் நம்மளுடைய டைம் எப்போ 9 o'clock வந்ததை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக மேலே போய் ரீட்ரேஸ் ஆகுது. கரெக்டாக நம்மளுடைய இடத்துக்கு வருது. அது எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக மேக்ரோஸில் தான் வரும். 10:40 10:45க்கு பாருங்கள் இந்த 3 bar ஸ்விங்கு நடக்குது. ஸோ 11:45 இது நடக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. எக்ஸ்பேண்ட் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக போய் பை சைடு லிக்விடிட்டி எத்தனை மணிக்கு ஸ்வீப் பண்ணுது, 12:05க்கு. அதாவது அந்த மேக்ரோவில் தான் போய் ஸ்வீப் பண்ணுது. ரைட்டா? அதே மாதிரி 1 o'clock போ 1 minute இதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் மேக்ரோ ஹவர்ஸில் தான் மார்க்கெட் என்ன பண்ணோம்னா லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறது, லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணோம். ஸோ அந்த மேக்ரோ ஹவர்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போது நம்மளோட என்ட்ரியை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னா நம்ம 5 மினிட்ஸில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேனுப்புலேஷன் லெக்கில் இருக்கா, நம்மளுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரை வந்து வேலிடாக இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணுன்னா வழக்கம் போல் எம்எஸ்எஸ் இது பார்க்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லண்டனோட லோ, இந்த லண்டன் இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜிபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி. ஸோ ஜிபிபியில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் யாராவது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோஸ் வந்து கம்ப்ளீட்டாக எஸ்எம்டி. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன், நமக்கு எஸ்எம்டி கிடச்சிருச்சு, எம்எஸ்எஸ் கிடச்சிருச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பேரிங் அண்டு இது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பர்ஜுன்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இங்கே நடந்திருக்கு பாருங்கள், இதுதான் பர்ஜு. ஸோ பர்ஜுன்னா என்னென்னா மார்க்கெட் வந்து இப்போ ப்ரீவியஸ் செஷனோட லிக்விடிட்டி இது தானே, ப்ரீவியஸ் சைக்கிளோட லோ இது தானே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சைக்கிளோட லோக்கு மார்க்கெட் வருது, அதை லைட்டாக ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மேக்ரோ அவர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 45 அப்படின்றது ஆக்சுவலாக ஐசிடி வந்து 50 to 10 தான் யூஸ் பண்ணுவார். அதாவது 1:50 2:10, 3:50 4:10, இந்த மாதிரி 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவார். பட் ஜியூஸ்ன்ற மிகப்பெரிய ட்ரேடர் வந்து அதை 15 மினிட்ஸாக யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்னது, மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ண ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் ஸ்வீப் பண்ணோம். அதை மறுபடியும் விக் விட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது அந்த லோவை விக்கு விட்டு இன்சைடில் பாடி க்ளோஸ் வைப்போம். அதுக்கு பேர் தான் பர்ஜ். ஓகேவா? ஸோ என்னென்னா மார்க்கெட்டு ஒரு லோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக என்ன பேசியிருக்கோம், எஃப்இஜியில் வந்து மினிமம் 50% கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுக்கு வந்தால் தான் அது வேலிடான எஃப்இஜி மிட்டிகேஷன். அப்படி இல்லைன்னா அது பிகினிங்லேயே டேப் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அது ப்ராப்பர் மிட்டிகேஷன் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே அது லைட்டாக மிட்டிகேட் ஆகும்போது என்ட்ரி போகாமல் அகெயின் அந்த என்ட்ரான லோவையும் ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் போனால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக திங்க் பண்ணுவோம். அதுக்கு பேர் டெக்னிக்கலாக அல்கவ் பண்ணுற வேலை இதுதான். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இன்சைடில் க்ளோஸ் வைக்கணும். இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். ஒன்ஸ் மார்க்கெட்டு எந்த பிடிஆரைக்கு வரணுமோ அங்கே எந்த லிக்விடிட்டி எடுக்கணுமோ எடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய அதே லோவை வந்து ஸ்வீப் பண்ணி விக்கு மட்டும் விட்டு உள்ளே க்ளோஸ் வைப்பான். ஒன்ஸ் உள்ளே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த லோக்கு உள்ளார க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணலாம், எஸ்எம்டி பார்த்துட்டு சிஏஎஸ்டி பார்த்துட்டு அழகாக நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். 15 மினிட்ஸில் தான் வந்து ஒரு லோ செட் பண்ணானா, இந்த லோவை விக்கு விட்டு அழகாக உள்ள பாடி க்ளோஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஏஎஸ்டி கொடுத்துட்டானா 15 மினிட்ஸில் பாருங்கள் அழகான ஒரு சிஏஎஸ்டி. இந்த 2 கேண்டிலையும் கம்ப்ளீட்டாக இவன் முழுங்கிட்டான். நான் பாடியை மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ விக்கெல்லாம் எடுக்கக்கூடாது சிஏஎஸ்டிக்கு. ஒன்லி ஹையர் டைம் ஃப்ரேம் போக போக பாடியை மட்டும்தான் எடுக்கணும். லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்க்கு கீழே ஃபுல்லாகவே நம்ம வந்து இது விக்கோட எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் போனோடனே வச்சுட்டான். ஸோ அப்புறம் அப்பயே உடனே என்ன பண்ணுறான், மேலே பாடி க்ளோஸ் வச்சோடனே 15 மினிட்ஸ்லேயே இருக்கக்கூடிய எஃப்இஜிலேயே மார்க்கெட் என்ன ஆகுது, ட்ரேட் ஆகுது. கரெக்டாக அழகாக வந்து இந்த ஆர்டர் பிளாக்லேயும் டேப் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே போகுது. மேலே போனாலுமே உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக்கு ப்ராப்பராக டேப் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. இந்த 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கோட பாடியை இன்னும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணல, ப்ராப்பராக டேப் பண்ணல. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான், எங்கே வரான், திரும்பவும் வந்து அந்த மேக்ரோ ஹவர்ஸில் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான்,
இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிசியை வந்து கம்ப்ளீட்டாக டேப் பண்ணிவிட்டு போகிறான். நீங்கள் அதை தான் சொல்லுவேன், ஒருவேளை இங்கே சிஏஎஸ்டி போட்டு என்ட்ரி இங்கே கிடைக்கிது அப்படின்னு போகிறத விட இங்கே வந்து 50% வந்திருப்பான். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து 50% எக்ஸாக்டாக டேப் ஆகிருக்கான். ஆனால் இது போதுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு யூரோ யூஎஸ்டிக்கெல்லாம் அது பத்தாது. யூரோ யூஎஸ்டிக்கெல்லாம் மினிமம் டீப்பராக வந்து நம்மளோட ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரிக்கு அவன் வரணும். அது வந்தால் தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணுறான். ஜெனரேட் பண்ணிவிட்டு அந்த லிக்விடிட்டியை அக்ரெசிவாக வரான். நீங்கள் இதை வந்து கீழே வரான், இந்த ஷிஃப்ட்டு இது செல்லுன்னு பார்க்கவே கூடாது. நம்மளோட பயாஸ் வந்து புல்லிஷ். ஹையர் டைம் ஃப்ரேமோட 1 hour பீடியரவே பிஸி, அதாவது பை சைடு இம்பேலன்ஸை டேப் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பை சைடில் தான் நம்ம பார்க்கணும். கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி பரிச்சு நடந்து இன்சைடில் இங்கே பாருங்கள், அந்த லோ ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்சைடில் க்ளோஸ் வைக்கிறான். அப்படி இன்சைடில் க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் கேண்டில் மேலே தான் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்றைக்கி லண்டன் செஷன்லேயும் எக்ஸாக்டாக அதுதான் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே தான் எப்போ பார்த்தாலுமே அவன் பண்ணுறான். இது இங்கே தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே இப்போ நான் நேற்று நியூயார்க்கில் என்ன நடந்துச்சு, நேற்று நியூயார்க்லையும் எக்ஸாக்டாக அதே தான் நடந்துச்சு. மார்க்கெட் மேக்ரோவில் வந்துச்சு பாருங்கள், கரெக்டாக 9:15 9:11 ஏதாவது இந்த லோஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணால் நம்ம வந்து 4 hour ஆர்டர் பிளாக் இதில் எஃப்இஜியில் வந்து நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக அந்த டைமில் நேற்று 4 hour எஃப்இஜிக்கு வந்தான். ஸோ வந்தவன் லுக் அட் ஹியர், சி 4 hour ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்டாக ஏஷியா, லண்டன். இங்கே பாருங்கள், இந்த லண்டனில் 90 minute சைக்கிளில் என்ன நடந்திருக்கு? இது மேனுப்புலேஷனு, இது அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இந்த 90 minute சைக்கிள்ஸில் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இருந்த ப்ரீவியஸ் செஷன்ஸுடைய எல்லாத்தையுமே எடுக்கிறான். இப்போ இவன் எப்படி பரிச்சு பண்ணியிருக்கான் பாருங்கள். அழகாக ஒரு விக்கு விட்டு, தெரியுதா? கம்ப்ளீட்டாக விக்கு விட்டு இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டு சிஏஎஸ்டி கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக அதில் டீப்பராக ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போய்கிட்டே இருக்கானா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பில் அழகாக வந்து டேப் ஆகிட்டு மார்க்கெட்டு செம்மையாக பறந்து போயிட்டான். இதுதான் இன்ஸ்டியூஷனோட ஏரியா. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டில்? இப்போ இதை மார்க் பண்ணுங்கள், 10 o'clock நம்ம வந்து அழகாக இந்த 10 to 11:30 நம்ம வந்து இதை மார்க் பண்ணி பார்ப்போம், இது எப்படி வந்து மார்க்கெட்டில் வேலை செய்யுதுன்னு. 8:30 அடுத்து 7 o'clock. நியூயார்க்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது இல்லையா? ஓகே, நியூயார்க்கில் இப்போ இந்த 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 செஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கு? இந்த செஷன் பாருங்கள், இதோட ஹை எங்கே இருக்குது? இதான். இதோட லோ எங்கே இருக்குது? இதான். ஆராய்ச்சி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்த செஷனில் இருக்கக்கூடிய லோஸ் எது? இதான் லோ. அடுத்த செஷன் இந்த சைக்கிளோடது, இதுதான் இந்த சைக்கிள். ஸோ நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு? அக்குமுலேஷன் நடந்துட்டு, மேனுப்புலேஷன் பண்ணிவிட்டு, ஷிஃப்ட் நடந்து, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி, இதனுடைய ஈக்குலிபிரியம், இந்த சைக்கிளோட ஈக்குலிபிரியமில் இங்கே இருக்கிற பிடிஆரை 5 minutes எல்லாம் போனால் உங்களுக்கு சூப்பர் பிடிஆரை கிடைக்கும். இதில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? பறந்து மேலே போச்சு. அப்போது நம்ம பிடிக்க வேண்டிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் எது? இதுதான். இந்த லெக்கை நம்ம பிடிச்சா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 47 pips. ஸோ இந்த இதை தான் நம்ம வந்து கற்றுக்கணும், இந்த ஏஎம்டி சைக்கிளை கற்றுக்கணும். நான் ஏஎம்டி சொன்னேன்னா அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது இந்த மேனுப்புலேஷன் மேக்ஸிமம் எத்தனை மணிக்கு நடக்குது? இந்த 8:30 9:30 இந்த 10 o'clock தான், இந்த சைக்கிள்குள்ளே தான் நடக்குது. ஏன்? இங்கே தான் வந்து மார்க்கெட் வருது, ஓப்பன் ஆகுது நியூயார்க்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நடக்குது. இது வந்து மேக்ரோ ஹவரில் நடந்திருக்கும் பாருங்கள், 9:10 கரெக்டாக வந்து நடத்தியிருக்கான். அப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு எப்போல்லாம் வந்து மேக்ரோ ஹவரில் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வந்து லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வைக்கிறான் தெரியுதா? இந்த மாதிரி ப்ரீவியஸாக அவன் வச்ச கேண்டில் நல்லா பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் லிக்விடிட்டி அவன் வச்சது. இந்த இதை பரிச்சு பண்ணுறான் தெரியுதா? இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்சைடில் க்ளோஸ் வைக்கிறான். இதை வந்து எப்பயுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் தான் க்ரியேட் பண்ண லோவை அந்த செஷனில் லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் வந்து அதை எடுக்கிறான்னா பாடி க்ளோஸ் ஷுட் பி இன்சைட் ஆஃப் திஸ்
விக்கு. ஓகேவா? இந்த விக்குக்கு இன்சைடில் பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னா இதுக்கப்புறம் பாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த விக்குக்கு கீழே போக மாட்டாங்க. இந்த விக்கோட 50%க்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கிது மார்க்கெட்டில்? இந்த ஏரியா வந்து சூப்பராக இதாகுது. அப்போ இதிலிருந்து மார்க்கெட்டு எக்ஸ்பேண்ட் ஆன உடனே ஷிஃப்ட் கிடைக்கிது உங்களுக்கு. நம்ம வந்து நார்மலாக ஃபிப்பு போட்டாலே என்ன கிடைச்சிருது? அழகாக 50%, எக்ஸாக்டாக 50ல் தான் உங்களுக்கு என்ன இருக்குது? எஃப்இஜி இருக்குது. இது ஒரு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் பிளாக். ப்ரொபல்ஷன் பிளாக்கோடைய ஓப்பனிங் ப்ரைஸை கரெக்டாக ப்ரைஸ் மிட்டிகேட் பண்ணுது. இன்சைடில் ஒரு எஃப்இஜி இருக்குது. அழகாக டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்கேயுமே என்ன பண்ணலை? நிற்கவே இல்லை. மார்க்கெட் பறந்துட்டான். புரியுதா? ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் செஷன் இருக்குது. அந்த செஷனுடைய ஹைஸ் வந்து நம்ம இதாக கூட பார்க்கலாம். வாட் யூ கால்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து பார்க்க முடியும். நான் அதை வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அதை வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா அது செட் ஆகாது. ஸோ பாருங்கள், இந்த செஷனுடைய ஹைஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ரீவியஸ் செஷனுடைய ஹைஸை மார்க்கெட்டு 1 மினிட்லேயே நான் சொல்கிறேன். இதை ஸ்வீப் பண்ணும்போது மார்க்கெட்டு இங்கே பாருங்கள், இந்த இதை கரெக்டாக போய் ஃபஸ்ட்டு ஈக்குவலைஸ் செட் பண்ணிவிட்டு கீழே வரான். ஒரு லோ வச்சுட்டு மறுபடியும் மேலே போய் அக்ரெசிவாக செல் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே வரான் பார்த்தீங்களா? இந்த கேண்டில்ஸோடைய ஈக்குலிபிரியமுக்கு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறோம். அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ரீவியஸ் சைக்கிளோட லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் மேலே போகுது. அதே மாதிரி தான் அதோடைய ஈக்குலிபிரியமும், இந்த செஷனோட ஈக்குலிபிரியமும், இந்த சைக்கிளோட ஈக்குலிபிரியம் இருக்குது பார்த்தீங்களா? அதுவுமே வந்து அவனுக்கு வந்து பாசிட்டிவாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 1 மினிட்டில் தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. என்ன விஷயம்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஏஎம்டி சைக்கிள் எங்கே நடக்குது, இந்த டிஏ மட்டும் நம்ம பிடிக்கணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை பிடிச்சா மார்க்கெட்டு நிற்கவே நிற்காது, எஸ்எல் அடிக்காது. லோ ரிஸ்க் பை இதுதான் நமக்கு. இங்கே என்டர் ஆகும்போது நம்ம பயப்படாமல் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். இன்றைக்கி லண்டன்லேயும் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து லண்டன் என்ன பண்ணிச்சு, அழகாக அதுக்கு முன்னாடி இருக்கிற செஷனை நம்ம பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பாருங்கள், இங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த ப்ரீவியஸ் செஷன் இது வந்து சிபிடிஆரில் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, மறுபடியும் அக்குமுலேட் ஆச்சு. மறுபடியும் பாருங்கள், ப்ரீவியஸோட இதை லோவை எடுத்தான், மறுபடியும் வந்து அக்குமுலேட் பண்ணால், மேனிப்புலேட் பண்ணால், இந்த இதையும் பெண்டிங் வச்சுருந்தா அதை லண்டன் போய் எடுத்துட்டான். அப்போது இது ரெண்டும் தான் உங்களுக்கு லிக்விடிட்டின்னு தெரிஞ்சால் அதனுடைய ப்ரீவியஸ் 90 மினிட் சைக்கிள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா அக்குமுலேட் பண்ணியிருக்கு. அப்போது வந்து லண்டன் என்ன பண்ணுறான், மேனிப்புலேட் பண்ணுறான். எத்தனை மணிக்கு பாருங்கள், 3:20 கரெக்டாக 3:15க்கு போய் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு க்ளோஸ் வைக்கிறான். அப்போ மார்க்கெட்டு ஒன்ஸ் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, மார்க்கெட்டில் ஒரு ஷிஃப்ட் நடந்து மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இது முடிஞ்சிருச்சு. அப்போ இது 2 ப்ரீவியஸ் செஷன்ஸோட ஐஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பெண்டிங் இருக்கிறது என்ன, கீழே. ரெண்டாவது நம்ம பயாஸ் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய பிடிஆரை இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு மார்க்கெட் வந்தே ஆகணும். அப்போ எப்படி வருவான் அவன், அழகாக வந்து 2-3 செஷனில் வந்தானா, வரும்போதே என்ன பண்ணிக்கிட்டு வரான், நீங்கள் ஒரு செஷனையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து வரான், அக்குமுலேட் பண்ணுறான், மேனிப்புலேட் பண்ணுறான், மறுபடியும் அக்குமுலேட் பண்ணுறான், மேனிப்புலேட் பண்ணுறான். ஸோ ஃபைனலாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். இது வந்து செல் சைடு கர்வ், இது வந்து பை சைடு கர்வ். நம்ம எப்பயுமே என்ன பண்ணியிருக்கோம், சார்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ரைட் சைடில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து ஐசிடி சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ வந்து என்னாச்சு, லெஃப்ட் சைடு கர்வ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போயே பாருங்கள், இப்போ மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறதே நான் காட்டுறேன். இப்போது இங்கே இதோட லோவை எடுத்துக்குவோம், இதோட ஹைஸ். அடுத்து இப்போ அடுத்த செஷன் எங்கே முடிய போகுது, 4 o'clock. இதோட ஹைஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை, லோஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, லெட் இட் பி. ஸோ இப்போ நமக்கு என்ன, எல்லோரும் பாருங்கள், இப்போ இது ஒரு லோ, அடுத்த செஷனோட லோ இங்கே இருக்குது. இது 2 செஷன் ப்ரீவியஸ் 2 சைக்கிளோடைய லோஸ். இதுதான் லிக்விடிட்டி. ஆனால் இந்த லிக்விடிட்டி நடக்கணும்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், நம்மளுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரில் டேப் ஆகிருக்கணும், மேக்ரோவில் ஸ்வீப் பண்ணி பர்ஜ் நடந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் இங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இருக்கா, இல்லை. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து யூரோவில் வந்து லிக்விடிட்டிஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்இஜிஏ அந்த மாதிரி ஆர்டர் பிளாக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல இப்போதைக்கு நமக்கு பிஎம் செஷனில் என்ட்ரின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணணும், இந்த சைக்கிள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து ஒன்று இதனுடைய
ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகிருக்கு, ஆர்டர் பிளாக் கேண்டிலா. ஸோ இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் கொடுத்தான்னா 5 மினிட்ஸில் அப்புறம் நம்ம வந்து இந்த லோஸை வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்? பிகாஸ் இவன் ஃபுல்லாக மேலே இருக்கக்கூடிய எல்லா பை ஸ்டாப்ஸையும் வந்து எடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து கீழே வந்து வரணும், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரணும். 2-3 நாளாக மண்டே டியூஸ்டேலெல்லாம் இருந்தெல்லாம் நமக்கு லோஸ் வந்து இன்னும் கிரியேட் பண்ணலை. ஸோ வந்து ஹையர் ஹை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். அப்போது நம்மளுடைய இந்த என்ட்ரி மாடல்ன்றது, ஐசிடியோட என்ட்ரி மாடல்ன்றது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். இதை வந்து ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டா இதுக்கு நீங்கள் வந்து இந்த 90 மினிட் சைக்கிளையும் ஒன்று சேர்க்கணும். இதை வந்து யாருமே ஒன்று சேர்க்கறதில்ல. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் இது நல்லா இருக்குது. ஸோ இதை பேக் டெஸ்ட் எந்த பேரில் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஐசிடியோட பிடிஆர்எஸை நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அந்த பிடிஆர்எஸுக்கு மார்க்கெட் வரும்பொழுது உங்களுக்கு வந்து மேக்ரோ ஹவர்ஸில் வந்து பர்ச் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பேரிங் நடக்கணும். ஸோ இதுதான் ஆர்டர் பேரிங். நான் சொன்னேன் இல்லையா, விக்கு விட்டு இன்சைடில் க்ளோஸ் வைக்கணும். அவன் இன்சைடில் க்ளோஸ் வச்சானா இது பர்ச் நடந்திருக்குன்னு அர்த்தம். இம்மீடியட்டாக மார்க்கெட் என்ன ஆகிடும், அதுக்கு கீழே வரவே வராது. அந்த விக்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போதும். என்ட்ரு ஆகிட்டோம்னா மார்க்கெட் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐசிடியோடைய இந்த 90 மினிட் சைக்கிளையும் ஐசிடியோட நார்மல் என்ட்ரி மாடலான இந்த என்ட்ரி மாடலில் எக்ஸ்ட்ராவாக இந்த மேக்ரோவையும் இந்த ஆர்டர் பேரிங்கையும் நம்ம வந்து அலைன் பண்ணும்போது இன்னுமே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு ட்ரேடு கிடைக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போது எப்போல்லாம் எந்த செஷனுக்கு போனாலும் எந்த சைக்கிளில் இருக்கோம் நம்மன்றதை பாருங்கள். நம்ம நியூயார்க்கு, லண்டனு எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எந்த சைக்கிளில் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டு அந்த சைக்கிளோட ப்ரீவியஸ் 2 சைக்கிள் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்போது இப்போ கரண்ட் சைக்கிள் நீங்கள் இதில் இருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ இதில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே அக்குமுலேட் ஆகிட்டு மேனுப்புலேஷன் 9:30க்கு நடந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரில் டேப் ஆகிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். அப்போது இந்த செஷனோட லோஸை ஸ்வீப் பண்ணான்னா நம்ம வந்து பைஸ் பார்க்கலாம். ஏன்னா பை ஸ்டாப்ஸ் மேலே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு இதையும் வந்து ஏரியாவையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதுவே இங்கேயே ஒன்று காட்டுறேன். ஸோ இங்கேயே என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். லுக் அட் ஹியர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இந்த ப்ரீவியஸ் செஷன் இந்த இடத்துல அதே தான் தெரியுதா. ஸோ அழகாக வந்து உள்ளே வந்திருக்காங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆவாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தில் யாருக்குமே வந்து மாற்று கருத்தே கிடையாது. 2 பேருமே ஒரே வேலையை தான் பார்த்துருப்பாங்க. இவன் வந்து 4 ஹவரோட ஆர்டர் பிளாக், இது வந்து ஆர்டர் பிளாக், இதில் அதோட மிட்டிகேஷனில் இருக்க ப்ரொப்பல்ஷன் பிளாக்கில் டேப் ஆகிட்டு ஜிபிபி அப்படியே மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் அதுக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் இது எஸ்எம்டி நமக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஒன்லி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் மட்டும் நம்ம என்ட்ரு ஆனோம்னா உண்மையிலேயே பயப்படாமல் லோ ரிஸ்கில் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்னொன்று, மார்க்கெட் அழகாக வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிடும். ஏன்னா இங்கே தான் இன்ஸ்டியூஷன் என்ட்ரு ஆகிறாங்க. இன்ஸ்டியூஷனோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே தான் இருக்கும். அவங்க எப்பயுமே ஸ்டாப் லாஸ் அடிக்க விட மாட்டாங்க. நம்ம தைரியமாக என்ட்ரு ஆகலாம். ஓகேவா.